முருகானந்தமும் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. அவங்கள்ட்டையும் பேசிட்டு நான் மற்றவர்கள்ட்ட கருத்து வரேன். இந்த தாக்குதலை பற்றி முதல்ல பேசுகிறோம். அதுக்கு பிறகு இந்தியாவுடைய மற்ற நடவடிக்கைகள் அதெல்லாம் பேசுகிறோம். இந்த தாக்குதலுக்கு ஏன் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தார்கள் அப்படின்னு தான் நான் இவர்கிட்டையும் கேட்டிருந்தேன். இது வந்து ஒரு இன்னொன்று சுற்றுலா பயணிகளை டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க. இது வரைக்கும் உள்ளூர்வாசிகள் மீது தாக்குதல் நடந்திருக்கு, வெவ்வேறு விதமான தாக்குதல் நடந்திருக்கு. ஆனால் சுற்றுலா பயணிகள் டார்கெட்டடாக இருக்கிறதுன்ற மாதிரி இந்த முறை தான் இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? இதுதான் திட்டமிடலாக இருந்திருக்குமா, எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ஒரு கடந்த ஆண்டில் வந்து கிட்டத்தட்ட 2 கோடிக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் காஷ்மீருக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ அந்த காஷ்மீருடைய பொருளாதாரமும் கொஞ்சம் கொஞ்சமாக பில்டாக வரக்கூடிய ஒரு சூழலில் இந்த தாக்குதல் அப்படிங்கிறது எப்படி பார்க்குறீங்க? நம்ம அட்வர்சரி நம்மளுடைய அண்டை நாட்டினுடைய மெயின் எய்ம் வந்து மினிமம் எஃபர்ட் போட்டு மேக்ஸிமம் டேமேஜ் நமக்கு கொடுக்கறது. அந்தபடி அந்த பாலிசியில், அந்த ஃபிலாசபியில் நம்ம பார்த்தோம்னா, காஷ்மீர் ஆஃப்டர் 370 அப்ராகேஷன் அதை பிரிவு எடுத்ததுலேருந்து மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக, காஷ்மீரிஸும் சரி, லோக்கல்ஸ் ஆஸ் வெல் அஸ் இந்தியன்ஸும் என்ன செஞ்சாங்க, இந்த பகுதியை வந்து நம்ம யூஸ் படுத்தலாம், நம்ம நிறையா அதை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம், நல்லபடியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மூவ் பண்ணாங்க. அப்படி போகும்போது வருடத்துக்கு வருடம் சுற்றுலா பயணிகளுடைய வருகை அதிகரித்து, ஆகவே காஷ்மீருடைய எக்கனாமி வந்து என்ன ஆயிடுச்சு, பெட்டர் ஆகிடுச்சு. இதுவரையிலும் அவங்க அண்டை நாட்டினுடைய ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருந்ததுன்னா, லுக், இந்தியா வந்து உங்களை பகிஷ்கரிச்சிட்டு இருக்குது, புறக்கணிக்கிறது, நாங்கள் வந்து சொன்னோம்னா, நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தனி காஷ்மீர் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மூளைச்சலவை செஞ்சு வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த மூளைச்சலவை வந்து எடுபடாமல் போனதுக்கு மெயின் ரீசன் கிரவுண்டில் ஸ்வெல் ஆஃப் டூரிஸ்ட் வந்ததுனால. ஸோ இந்த டூரிசம் காஷ்மீரில் வேறுன்றது வந்து ஒரு மேஜர் த்ரெட் ஃபார் பாகிஸ்தான் ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜியே வந்து ஒரு இட் வில் பி டேர்னிங் த ஸ்ட்ராட்டஜி பை தர் ஹெட். அப்படிங்கிற பட்சத்தில் அவன் பார்த்தான், பாகிஸ்தான் சர்வை பண்ணி இந்த விஷயத்தை மூவ் பண்ணோம்னா சுற்றுலா பயணிகளை டார்கெட் பண்ணணும். அண்ட் சுற்றுலா பயணிகளை டார்கெட் பண்ணோம்னா இட் ஹேவ் அ ஃபார் ரீச்சிங் கான்சிக்வன்ஸ். அங்கே காஷ்மீரில் மட்டும் கிடையாது, ரெஸ்ட் ஆஃப் த இந்தியாலையும் வரும் அப்படின்னு.